யா அல்லாஹ், உலக வாழ்க்கையில் ஏற்படும் சோதனையை தாங்கும் அளவுக்கு பொறுமையை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உன் அருள் நீங்குவதை விட்டும், உனது தண்டனை திடீரென வருவதை விட்டும், எதிர்பாராத ஆபத்துகளிலிருந்தும், துஷ்ட மரணத்திலிருந்தும், பெரிய கொடிய நோய்களிலிருந்தும், கஷ்டமான சூழ்நிலையிலிருந்தும் மீள்வதற்கும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது புனித ஹஜ் செய்யவும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுலா ஷெரீப் சென்று மீண்டும் மீண்டும் புனித ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தை குடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு அழகான மௌத்தை தருவாயாக ரஹ்மானே. எங்களுக்கு சக்ராத் வேதனையை லேசாக்கு ரஹ்மானே. எங்கள் இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாவில் மொழிய செய் ரஹ்மானே. சைத்தானின் தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை கடைசி காலம் வரை படுக்கையில் போட்டுவிடாமல் எங்கள் சுய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்ள கிருபை செய்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹபூரின் வேதனையை லேசாக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் ஹபூர் நெருக்கடி இல்லாமல் பாதுகாப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், ஹபூரில் கேட்கப்படும் கேள்விகளை எங்களுக்கு லேசாக்கி கொடு ரஹ்மானே. பதில் எளிதில் சொல்லும் நாவை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் ஹபூரை சொர்க்கத்தின் சோலைவனமாக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ், ஹபூரில் பாம்பு பல்லி நெருப்பால் நிரப்பிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், கேள்வி கணக்கு கேட்கப்படும் மஹ்ஷர் மைதானத்தில் உனது அரிஷின் கீழ் நிழலை வழங்கு ரஹ்மானே. உனது வலது கையோரத்தில் எங்களை நிற்கவை ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களது பட்டோலையை வலது கையில் வழங்க கிருபை செய் ரஹ்மானே. யா அல்லாஹ், மீசான் தராசில் எங்களது நன்மை அதிகமாயிருக்க கிருபை செய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை உன் கருணை கொண்டு மன்னித்து மறைத்துவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்கள் அனைத்தையும் திரையிட்டு காட்டிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் பெற்ற மக்களாக ஆக்கிவை ரஹ்மானே.